Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விழா சிறப்பாக நடந்திருக்கிறது. எல்லோரும் நம்முடைய இந்திய நாட்டில் வளர்ச்சியின் கருத்தில் ஒரு இந்தியா என்பது சுதந்திர நாடு, அது போராட்டத்தில் வெற்றி பெற்றது. பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடும் பொழுது எல்லா மக்களையும் இணைத்து சேர்த்து ஒன்றுபட்ட நாடாக வளர வேண்டும் என்ற கருத்தை ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். அதை போன்ற இன்றைக்கு நடந்த இந்த கூட்டம் இந்தியா சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரத்தை எல்லோரையும் சேர்த்து இணைந்து போராட வேண்டும். அந்த போராட்டத்தில் வெற்றி தான் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுதந்திரத்தை பாதுகாத்து இந்த சுதந்திரம் நீடிக்க வேண்டுமானால் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், நாடு சுதந்திரம் பெற்றிருக்கிறது, ஆனால் அந்த சுதந்திரம் நல்ல சுதந்திரமாக இருக்க வேண்டும். அந்த மக்கள் சுதந்திரத்துக்கு காரணம் சமத்துவம், சகோதரத்துவம், இரண்டும். சமத்துவம் இருந்தால் சுதந்திரம் இருக்க முடியும். இந்த சமத்துவமே சகோதரத்துவமாக இருக்கும். அது சமத்துவம் என்பது சமத்துவமும் இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும். சமத்துவமும் சகோதரமும் சேர்ந்தால்தான் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அம்பேத்கர் அவர்களே அந்த சுதந்திர அறிக்கையை சொல்லும் பொழுது சமத்துவமும் சகோதரத்துவமும் நீடித்தால்தான் போராடி பெற்ற சுதந்திரம் நீடிக்கும் என்ற அடிப்படையை டாக்டர் அம்பேத்கர் கூறினார்கள். அந்த கொள்கைதான் இன்று வரை நிரந்தரமாக இருப்பதால் தான் வேறு எந்த முறையிலும் சுதந்திரமும் சமத்துவமும் இல்லை என்றால் இந்த நாடு போராடி பெற்ற சுதந்திரம் நீடிக்க முடியாது அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அம்பேத்கர் பெருமைதான் இன்றைக்கு நீடிக்க வேண்டும் என்பதை நாம் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அவர் காட்டிய வழியாக இன்றைக்கு இப்பொழுது நடந்த கூட்டம் இருக்கிறது. அந்த கொள்கையை தொடர்ந்து நாம் நீடித்து போராட வேண்டும். அப்படியானால் தான் நம்முடைய சுதந்திரம் பாராட்டப்படும் என்ற முறையில் அந்த கொள்கையை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த கூட்டமும் நடந்திருக்கிறது. நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வழிகாட்டியில் நம்முடைய நாடு சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் வளர்ச்சியை நடத்த வேண்டும், அது நடக்க வேண்டும் என்பதை இன்று எப்படி ஒற்றுமையாக இருக்கிறோமோ இதேபோல் அம்பேத்கருடைய கொள்கை நிரந்தரமாக நீடிப்பதற்கு இந்த வழிகாட்டியாக இந்த மாநாடு நடத்திருக்கிறது. இந்த தொகையை நாம் நீடிக்க வேண்டும், உறுதியாக நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த மகிழ்ச்சியை இணைத்து மாணவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என்பதை நம்முடைய வழியாக நிகழ்ச்சி நீடிக்கிறது கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. ஈஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர் இப்போது தோழர் இரா நல்லகன் அவர்களை கௌரவிக்கிறார்கள். இவ்விழாவின் நாயகர், நூற்றாண்டை கண்ட மாமனிதர் ஐயா RNK என்னும் நல்லக்கண்ணு ஐயா அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர், இந்நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, பேசி விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்
மதிப்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, ஐயா குசேலர் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்களே, திருமுருகன் காந்தி அவர்களே, பழ ஆசை தம்பி அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மேனாள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களே, ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற இடதுசாரி ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வயது 100, ஐயா RNK அவர்களின் வயதும் 100. 100 ஆண்டு வாழ்க என்று எல்லோரும் நம்மை வாழ்த்துவார்கள். ஆனால் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் நம்மை வாழ்த்தக்கூடியவர்கள் அப்படி மனம் திறந்து வாழ்த்துவதுண்டு. மனிதன் 100 ஆண்டு வாழ்வதென்பதே பெரும் பாக்கியம் என்று நம்புகிறோம். அப்படி 100 ஆண்டு வாழ்வது, அதுவும் சுய நினைவோடு நினைவாற்றலோடு வாழ்வது மிக மிக அரிது, அரிதினும் அரிது. அதுவே ஒரு சாதனை என்றுதான் நாம் கருதுகிறோம். உள்ளமும் உடலும் நலமுடன் இருக்கிறது, 100 ஆண்டுகள் தாக்கு பிடிக்கிறது, 100 ஆண்டு காலம் இதயம் ஓய்வின்றி துடித்துக் கொண்டே இருக்கிறது என்றால் அந்த இதயம் எவ்வளவு வலிவானது. 100 ஆண்டுகள் வரை நுரையீரல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் அந்த நுரையீரல் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறது, நோய் தொற்று இல்லாமல் இருக்கிறது. 100 ஆண்டுகள் வரையில் ஒருவருக்கு சிறுநீரகம் பழுதடையாமல் இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் உள்ளத்தாலும் உடலாலும் கட்டுப்பாடோடு வாழ்ந்திருக்கிறார், ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆக நாம் 100 ஆண்டு வாழ்வது என்பதே நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய அணுகுமுறைகளும் நம்முடைய வாழ்க்கை முறைகளும் தான் அதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன. அத்தகைய அளப்பரிய வாய்ப்பை இடதுசாரி இயக்க தலைவர்கள் 2 பேர் சாதித்திருக்கிறார்கள். ஒருவர் சங்கரையா, இன்னொருவர் ஐயா நல்லக்கண்ணு. பொது வாழ்விலே எவ்வளவு இடர்கள் இருக்கும், எவ்வளவு இன்னல்கள் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், அழுத்தம் இருக்கும், எல்லாவற்றையும் உள்ளம் தாக்கு பிடித்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளம் அவ்வளவு வலிமையாக இருக்கிறது. வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளம் தூய்மையாக இருக்கிறது என்றுதான் பொருள். ஆக பெரியார் கூட 94 வயதை தொட்டார், 95வது வயதில் காலமாகிவிட்டார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதற்கு இணையாக வாழ்ந்தார். ஆனால் இடதுசாரி இயக்க தலைவர்கள் இந்த 2 பேரும் குறிப்பிடத்தக்க சாதனையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த நாள் முழுவதும் தாம் ஏற்றுக்கொண்ட, உள்வாங்கிக் கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கு உறுதியாக இருந்திருக்கிறார்கள், உண்மையாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதிலே சிறப்பு. முன்னுக்கு பின் முரணாக இல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு மாறுபாடாக செயல்படாமல், மக்களுக்கு துரோகம் இழைக்காமல், தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையே உயிர் மூச்சு என்று அதிலே பிடிப்போடு இருந்து வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், சான்றாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவருடைய 100ஆண்டு விழாவிலே, பிறந்த நாள் விழாவிலே பங்கேற்று அவருடைய வாழ்த்துக்களை பெறுகிற வாய்ப்பு என்னை போன்றவர்களுக்கு கிடைத்திருப்பது
பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்து 100வது ஆண்டை எட்டியிருக்கிறது. இதே 1925 தோன்றிய இயக்கம்தான் RSS இயக்கம். இதே காலத்தில் தோன்றிய 1925 தோன்றிய இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி ஆகியவற்றின் பாரம்பரியம். அதே காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் தோன்றியிருக்கிறது. இன்றைக்கு RSS 100ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இடத்தில், அதிகார பீடத்தில் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய அளவில் ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தபோது அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் இருந்தார்கள். எங்கோ ஒரு மூலையில் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிறிய குழுவாக இருந்தார்கள், ஒரு கும்பலாக இருந்தார்கள், ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சங்கமாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் அசுர வளர்ச்சி பெற்று பேருரு கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொட்டமடிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இடதுசாரி அரசியலுக்கும் வலதுசாரி அரசியலுக்கும் இடையிலான இந்த இடைவெளியை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் பல்வேறு கட்சிகள் இருக்கலாம், இந்தியாவில் எண்ணற்ற பல கட்சிகள் இருக்கலாம், ஆளும் பொழுதும் ஒரு கட்சி தோன்றிக் கொண்டே இருக்கலாம், ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கையை பேசலாம். ஆனால் உலகம் முழுவதும் இரண்டே கோட்பாடுகள் தான், ஒன்று இடதுசாரி கோட்பாடு, இன்னொன்று வலதுசாரி கோட்பாடு. இந்திய மண்ணிலே இன்றைக்கு இடதுசாரி அரசியலை பேசுகிற இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேரடியாக இடதுசாரி இயக்கங்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இயங்குகின்றன. அதே இடதுசாரி இயக்கங்களை உறவாக கருதுகிற, தோழமையாக கருதுகிற, நட்பு சக்தியாக கருதுகிற இயக்கங்களும் இந்த மண்ணில் உண்டு. அவை திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே திராவிட இயக்கங்கள் அல்லது திராவிட கட்சிகள், அம்பேத்கர் இயக்கங்கள் அல்லது அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற கட்சிகள் இடதுசாரிகள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இடதுசாரிகள் என்பதற்கு நீங்கள் ஒரு வரையறை வைத்திருக்கலாம். ஆனால் வலதுசாரி அரசியலை விமர்சிக்கக்கூடிய, எதிர்க்கக்கூடிய அனைத்துமே இடதுசாரி சிந்தனை தான். அம்பேத்கரிய சிந்தனையும் இடதுசாரி சிந்தனை தான். வலதுசாரி அரசியலை எதிர்க்கிற அரசியல் தான் அம்பேத்கரிய அரசியல். இந்த மண்ணை பொறுத்தவரையில் இடதுசாரி அரசியல் அம்பேத்கரிய அரசியலாகவும் பெரியாரிய அரசியலாகவும் பரிணமித்திருக்கிறது. இதை நாம் உணர்ந்து புரிந்து இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இடதுசாரி அரசியலின் எழுச்சி தேவைப்படுகிறது. வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கு இடதுசாரிகள் எழுச்சி பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மண்ணை பொறுத்தவரையில் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக மட்டும்தான் எழுச்சி பெற வேண்டும் என்றில்லை. அது பெரியார் இயக்கங்களாகவும் அம்பேத்கர் இயக்கங்களாகவும் எழுச்சி பெற இங்கே இந்த மண் இடம் தந்திருக்கிறது. இந்த மண்ணில் அப்படித்தான் அவை பரிணமித்திருக்கின்றன. ஆகவே கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் ஒரே அணியில் திரளுவது என்பதுதான் இடதுசாரி எழுச்சி. இந்த ஒருங்கிணைப்பு தான் வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கான உத்தி. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் சிறுபான்மையினரையும், மொழிவழி சிறுபான்மையினரையும், இதர சிறுபான்மையினரையும் இடதுசாரி சக்திகளாக அடையாளம் கொண்டு அவர்களை நாம் வகுப்புவாத சக்திகளாகவோ அடிப்படைவாத சக்திகளாகவோ எண்ணி புறந்தல்லாமல் வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கான ஆற்றல்கள் அவர்கள், சக்திகள் அவர்கள் என்பதை கருத்திலே கொண்டு அவர்களையும் அரவணைத்து இணைந்தே எழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருங்கிணைந்து எழ வேண்டிய தேவை இருக்கிறது. இடதுசாரி இயக்கங்கள் இதற்கு முன்னிலை வகிக்க வேண்டும், இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும்.
அம்பேத்கர் இயக்கங்களோ பெரியார் இயக்கங்களோ செக்டேரியன் பாலிடிக்ஸ் என்கிற அடிப்படையிலே ஒரு இன அரசியலை பேசலாம், மொழி அரசியலை பேசலாம், மாநில அரசியலை பேசலாம். ஆனால் அவை அனைத்தும் வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவை என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். தேசிய பார்வை இல்லாமல் இருக்கலாம், மாநில பார்வை கொண்டிருக்கலாம், ஆனால் அவை வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவை. அதனால்தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் வலதுசாரிகளால் ஆக்கிரமிப்பு செய்ய முடிகிறது. தமிழ்நாட்டில் அவர்களால் காலூன்ற முடியவில்லை, வேரூன்ற முடியவில்லை. அதற்கு தனிப்பட்ட சில கட்சிகள் உரிமை கோருகிறது என்பதை விட பெரியார் முன்வைத்த அரசியல் அதை உரிமை கோருகிறது, அதை தடுத்து நிறுத்துகிறது. அம்பேத்கரின் அரசியல் அதை தடுத்து நிறுத்துகிறது. அந்த புரிதலோடு நாம் இடதுசாரி இயக்கங்களின் நல்லுறவை பேண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் செயல் திட்டங்களை வகுத்து நாங்கள் செயல்படுகிறோம், இணைந்து செயல்படுகிறோம், ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகிறோம். தேர்தல் களத்தில் மட்டுமல்ல, அனைத்து தளங்களிலும் இந்த பார்வை இந்தியா முழுவதும் பரவ வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வலதுசாரிகளாக இருப்பவர்கள் அம்பேத்கர் இயக்கங்களை அணுகுகிறார்கள். உண்மையிலேயே இடதுசாரிகள் தான் அம்பேத்கர் இயக்கங்களை அணுக வேண்டும். வலதுசாரிகளாக இருப்பவர்கள் மாயாவதியோடு உறவாடுகிறார்கள், அத்வாலேயோடு உறவாடுகிறார்கள், பாஸ்வானை அரவணைத்துக் கொண்டார்கள். இடதுசாரிகள் முன்னே போய் அவர்களை அரசியல் படுத்தி இருக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள் என்று நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். இந்தியா முழுவதும் இந்த முன்னெடுப்பை செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த விழாவிலே சுட்டிக்காட்டுவது உங்களில் ஒருவன் என்கிற உணர்வோடு என்னுடைய கடமையாக நான் பார்க்கிறேன். இடதுசாரிகளின் எழுச்சியே வலதுசாரிகளுக்கான வீழ்ச்சி என்பதை சொல்லி, ஐயா ஆர்என்கே அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும், அவருடைய இருப்பே நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். 100 ஆண்டு வாழ்க என்று முன்பு வாழ்த்துகின்ற வழக்கம் இருந்தது. இனி தியாகச்சுடர் அண்ணன் நல்ல கண்ணுவை போல 200 ஆண்டுகள் வாழ்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உடல் நலத்தோடு இருக்கிறார். கூர்த்த சிந்தனையில் சிறிது ஊறு கூட ஏற்படாத வகையிலே எந்த பிரச்சனையையும் மார்க்சிய லெனினிச பெரியாரிய அம்பேத்கரிய அடிப்படையை கொண்ட அந்த பிரச்சனையை அணுகுகின்றார். அவரை கண்டாலே, அவரோடு உரையாடினாலே ஒரு புதிய உத்வேகமும் உற்சாகமும் பிறந்துவிடும். செங்கொடி பறக்குதம்மா, அது என் ஜீவனை ஊக்குவிக்கின்றதம்மா, அது நம் கொடி என்பது வீரநாதம் கிளம்புதம்மா என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழருடைய பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர் என்னுடைய அன்பு அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள். மக்கள் அறிந்தி வளர்வின் நமக்கு மிக்கோர் இல்லாத முது சுதந்திரத்தின் முத்திரையாகி இது பரிணமித்துவும் இதயத்து உரைக என்று மனோன்முனியத்தின் தொடக்கத்திலேயே சுந்தரம்பிள்ளை அவர்கள் தாமிரபரணியினுடைய சிறப்பை சொல்லியிருப்பார். தமிழ் பூமியிலேயே தோன்றி தமிழ் மண்ணிலேயே கடலோடு சங்கமமாகின்ற நதிதான் பொருணை என்று போற்றப்படுகின்ற தாமிரபரணி நதியாகும். வால்மீகியும் கம்பனும் கூட தாமிரபரணி நதியை பற்றி விளக்கமாகவும் புகழ்ந்தும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த தாமிரபரணி நதிக்கரை வாழும் மக்கள் விருந்தோம்பலுக்கும் வீரத்திற்கும் தீரத்திற்கும் தியாகத்துக்கும் அடையாளமானவர்கள். தெற்கு சீமையிலே முதலிலே வாழ் வீசியவர்களே தென்னாட்டு பாளையக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட ஜீவ நதியாக வீர நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற தாமிரபரணி நதியின் ஆற்றங்கரையிலே திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிற திருவைகுண்டத்தை அடுத்திருக்கின்ற புதுக்குடியிலே 1925 இதே டிசம்பர் 26ஆம் நாள் ராமசாமி அவர்களுக்கும் கருப்பாய் அவர்களுக்கும்
அருமை மகனாக பிறந்தவர்தான் நம்முடைய அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள். சின்னஞ்சிறு வயதிலேயே காந்தியார் பாடல்களை பாடி தெருவிலே செல்வதும், நேருவின் புகழை முழக்கமிட்டுக் கொண்டு தெருவிலே செல்வதும், இப்படி அந்த ஈடுபாடு இருந்து பின்னர் நூல்களை நிறைய கற்க ஆரம்பித்த பிறகு அவர் நேருவின் நூல்கள் மூலமாகத்தான் கம்யூனிசத்தோடு அறிமுகமானார். தானே கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்தார். 43 திருவைகுண்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை செயலாளரானார். வட்ட செயலாளர், பிறகு நெல்லை மாவட்ட செயலாளர், பிறகு மாநில செயலாளர். இன்று அகில இந்தியா போற்றுகின்ற அரும்பெரும் தலைவர்களில் ஒருவர் என்ற வகையிலே நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களை பக்கத்தில் உட்கார்ந்து 10 நிமிடம் பேசினாலே நமக்கு உத்வேகமும் வீரமும் உணர்ச்சியும், எதையும் நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்ற உறுதிப்பாடும் கிடைக்கும். மறுகால் குறிச்சியிலே ஒரு துப்பாக்கிச் சூடு, அதிலே குற்றம் செய்யாத ஒரு இளைஞனை காவல்துறை ஆய்வாளர் வீடு புகுந்து சுட்டுக் கொன்று விட்டு போயிட்டார். நான் அந்த இடத்துக்கு உடனே சென்றேன். அந்த ஊர் இளைஞர்களிலே பலர் பாஞ்சாலங்குறிச்சி படையிலும் நெல்கட்டஞ்சவல் படையிலும் இடம்பெற்றவர்கள். பினாங்கு தீவுக்கு அனுப்புகிற போது மறுகால் குறிச்சியிலே இருந்தே பலர் இங்கே போனார்கள் என்பது நேதாஜியின் வரலாற்றிலே தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட வீரம் செறிந்த மண்ணிலே இருந்து வந்த அண்ணன் நல்லக்கண்ணு எனக்கு இந்த அவர் திருவைகுண்டம் காரணேஸ்வர் பள்ளியிலே படிப்பை முடித்துவிட்டு இன்று இந்து கல்லூரியில் அழைக்கப்படுகிற மாதிதா இந்து மேல்நிலை பள்ளியிலே இன்டர்மீடியட் அவர் படித்துவிட்டு சுதந்திர போராட்ட காலத்திலே தானே நேரடியாக அதிலே பங்கெடுப்பது என்று சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கெடுத்துக் கொண்டார். நல்ல சந்தர்ப்பத்தில் அண்ணன் நல்லக்கண்ணுவை போல நாம் போற்றி மகிழ வேண்டிய இன்னொரு தியாக சுடர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் இங்கே வந்திருப்பது சால பொருத்தமாகும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சி பெருமழை பெய்யும் என்றார்கள். நல்ல குளிர்ந்த காற்று வீசுகிறது. அமர்ந்திருக்கிறவர்கள் அப்படியே உறுதியாக அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவிலேயே அரசியல் சோதனை வந்திருக்கிறது. தமிழகத்திற்கும் அந்த சோதனை வட்டமிட பார்க்கிறது. இந்துத்துவ சக்திகளும் RSS காரர்களும் அவர்கள் இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்கிவிட வேண்டும், கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் ஓட்டுரிமை இல்லாமல் செய்துவிட வேண்டும், தலைநகர் டெல்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும், இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர வேறு மொழிக்கு இங்கு இடமில்லை என்று அவர்கள் ஒரு பிரகடனத்தை 2022 அலகாபாத், இப்பொழுது அதற்கு வேறு பெயர் வைத்து விட்டார்கள், அந்த இடத்திலே அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதன் அடிப்படையில் தான் அம்பேத்கர் புகழ் பெற்று இந்த நாட்டை வழிநடத்துகின்ற அரசியல் சட்டத்தை தந்திருக்க, நாட்டு துரோகி சாவர்கர் படத்தை மைய மண்டபத்திலே டெல்லியிலே திறந்து வைத்திருப்பது அந்த மைய மண்டபத்துக்கே ஒரு அழுக்கு ஆகும். அந்த சாவர்கரை புகழ்ந்து விட்டு, கொலைகார கோட்சேயை புகழ்ந்து விட்டு, வீர தியாகிகளை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வேளையிலே அந்த இந்துத்துவ சக்திகள் முனைந்து பார்க்கின்றன. முளையிலேயே கிள்ளி எரியக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு, திராவிட இயக்கத்திற்கு உண்டு, பொதுவுடைமை இயக்கத்திற்கு உண்டு. அப்படி இணைந்து நாங்கள் இங்கே கரம் கோர்த்து செல்லுகிறோம். ஆகவே தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு நல்ல பொற்காலத்தை படைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் நாள்தோறும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பழுத்த மரம்தான் கல்லடிபடும் என்று சொல்வதை போல நம்முடைய முதலமைச்சர் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடைதோறும் சகட்டு பேரைக்கு வசைபாடுவதும், அதை ஊடகங்களிலே பரவ விடுவதும்,
நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இளம் பிராயத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், நீங்கள் இந்த தமிழ்நாட்டின் வரலாற்றை நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக புகழ் கொடி உயர்த்திய தமிழர்களுடைய மானம், மரபு, இலக்கியம், அவர்கள் பண்பாடு, பாரம்பரியம் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த திரிபுவாத சக்திகள் உள்ளே நுழைந்து ஏமாற்று வேலையிலே ஈடுபடுகிறதே, அதை உடைத்தெறிய வேண்டிய கடமை வாலிப சீயங்களுக்குத்தான் உண்டு என்பதால் இளைஞர்கள், மாணவர்கள் அதிலே அக்கறை செலுத்த வேண்டும். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தகுதியுடையவர்தான் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இதே நிகழ்ச்சியிலேதான் பாரட்லா படித்து தொழிலாளர்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட அண்ணன் கேடிகே தங்கமணி அவர்களுடைய நினைவு நாளும் இந்த நிகழ்ச்சியிலேதான் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அவரும் தமிழ்நாட்டிலே மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர். ஆகவே கடமைகள் நிரம்ப இருக்கின்றன. 29ஆம் தேதி காலை 9 மணிக்கே கலைவாணர் அரங்கத்தில் அண்ணன் நல்லகண்ணு நூற்றாண்டு விழா நடக்கப் போகிறது. 9 மணிக்கே வந்து சேர்ந்து விடுங்கள். 10 மணிக்கு மேலே போகலாம் என்று கருதாதீர்கள். சரியாக 9 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற சொற்பொழிவாளர் 9:30க்குள்ளாக பேசிவிடுவார். ஆகவே நம்முடைய தோழர்கள் மற்ற நண்பர்களிடம் சொல்லி காலை பொழுதிலேயே கலைவாணர் அரங்கத்திலே திரளுமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டு, நலத்தோடு வாழ்க, மன வளத்தோடு வாழ்க, எங்களுக்கு வழிகாட்டி வாழ்க, இன்னும் 100 ஆண்டு கடந்து வாழ்க, வாழ்க, அண்ணன் RNK வாழ்க. நன்றி, வணக்கம்.